ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செக்கிங் விஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் கேனடா வந்த அப்புறமா செக்கிங் அக்கௌண்ட் தனியாக ஒன்று கிரியேட் பண்ணி சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆக்சுவலாக அது தனியாலாம் கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செக்கிங் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தனியாக ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் கேனடா லேண்ட் ஆகிறீங்க, நீங்கள் ஆர்பிசி போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் செக்கிங் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம். நிறைய பேர் வந்து செக்கிங் அக்கௌண்ட் என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு வித்தியாசம் தெரியாது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்கிங் அக்கௌண்ட்னா என்னென்னா உங்களோட சேலரி வந்து செக்கிங் அக்கௌண்ட் தான் வரும். இப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா வாய்ட் செக்னு ஒன்று கேட்பாங்க. அது என்னென்னா உங்களோட எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வரணுமோ அதோட செக் அந்த வந்து நீங்கள் எந்த ஆப்பில் யூஸ் பண்ணி அந்த ஆப்பில் இருக்கும். நீங்கள் அது கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்புக்கு வந்து அந்த செக்கிங் அக்கௌண்ட் வந்து சேலரி வந்துடும். ஸோ செக்கிங் அக்கௌண்ட்டில் தான் சேலரி வரும். அதோட உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சி விட்றீங்க. சப்போஸ் நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்கன்னா செக்கிங் அக்கௌண்ட்டில் தான் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுக்குன்னா அந்த அமௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ எப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து செக்கிங் அக்கௌண்ட் வரும். சப்போஸ் உங்களுக்கு $1000 வந்து செக்கிங் அக்கௌண்ட் சேலரியாக வருதுன்னா அதை வந்து என்னெல்லாம் செலவாகுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு போனோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு பேங்க் ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். இதுதான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு காசு போடணும்னா நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாத்தையுமே வந்து இப்போ நீங்கள் வந்து 3 to 6 months எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு அதை அப்படியே விட்டுறணும். அது இன்ட்ரெஸ்ட்டில் க்ரோ ஆகும். ஏன்னா செக்கிங் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ அது ப்ரோஜனம் இல்லை. ஸோ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து காசை வச்சுப்பீங்க. செக்கிங் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுவீங்க. இப்போது ஆக்சுவலி வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து திரும்ப காசு எடுக்கணும்னா நீங்கள் திரும்ப செக்கிங் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செக்கிங் அக்கௌண்ட்லேயே காசு எடுத்துக்கலாம். அது ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் மூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் செக்கிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை மாற்றி செக்கிங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சேலரி வருது, $1000 தூக்கி நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுட்டீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது, அது பாட்டு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போது நீங்கள் வந்து ப்ரீ டெபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது போட்டு வச்சிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் செக்கிங் அக்கௌண்ட்டில் வச்சுப்பீங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் காசு அனுப்பணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஸ்பிளிட் போட்டு நீங்கள் காசு அனுப்பணும் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எந்த அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப செக்கிங் அக்கௌண்ட்லேருந்து அவங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காசு அனுப்பலாம். இதுதான் வந்து செக்கிங்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும். இப்போ வந்து இது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். செக்கிங் அக்கௌண்ட் எப்படின்னா நீங்கள் வந்து வெறும் சேலரி ரிசீவ் ஆகும், நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ் இல்லை ப்ரீ டெபிட் ஆகிற ட்ரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக காசு பிடிச்சிருப்பாங்க. இப்போ சில பேர் வந்து ஃபோன் பில்லு போட்டு வச்சுருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக காசு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து காருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக காசு பிடிக்கிற மாதிரி, அப்புறம் சில விஷயம்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக காசு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் அந்த அமௌண்ட்லாம் மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு இந்த ஃபிட்னஸ் இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிட்னஸ் மெம்பர்ஷிப்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் காசு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து அதில் வச்சுக்கிட்டு மீதி எல்லா அமௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு ஐடியா இருக்கும். நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா அதில் போட்டு விட்டிங்கன்னா அதை எடுக்கவே யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கலாம். இல்லை ஒரே அக்கௌண்ட் வந்தால் நீங்கள் காசு கண்ணில் பட்டே இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் அதிகம் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் தருவாங்களோ அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை மொத்தமும் நீங்கள் உங்களுக்கு சேலரி வந்துச்சு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா அமௌண்ட்டும் தூக்கி அந்த வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டு அதோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது பாட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு அமௌண்ட் இருக்குது நீங்கள் மறந்துடுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட சேலரி ஆர்பிசி அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அதோட செக்கிங் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லா அமௌண்ட்டையும் பிசி ஃபைனான்ஷியல்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிடுவேன். பிசி ஃபைனான்ஷியல் சேவிங்ஸ் செக்கிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு அதை திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2.2% ஜென்ரேட் ஆகும். ஆர்பிசியில் வந்து 0.8% 1% தான் தருவாங்கனால நான் பிசி ஃபைனான்ஷியல் வந்து என்னோட எமர்ஜென்சி ஃபண்டு எக்ஸ்ட்ரா இருக்க அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதில் பிசி ஃபைனான்ஷியல் போட்டு வச்சுப்போம். ஸோ 2.2% இன்ட்ரெஸ்ட் தரும். ஆர்பிசி வந்து மெயின் அக்கௌண்ட்டாக வந்து வெளியில் மற்றவங்களுக்கு காசு அனுப்புறதுக்கு, அப்புறம் ஏதாவது ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு இல்லை ஏதாவது வந்து மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் அந்த அமௌண்ட் வந்து நான் வச்சிருப்பேன். மீதி எல்லா அமௌண்ட்டும் தூக்கி சேவிங்ஸ் அக்கௌண்ட் பிசி ஃபைனான்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாற்றிருப்பேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் காசு அனுப்பக்கூடாது. ஏன்னா காசு அனுப்பினா அதுக்கு காசு பிடிப்பாங்க, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் பிடிப்பாங்க. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து மெயினாக காசு அனுப்பவே கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா காசு பிடிப்பாங்க. ஸோ எப்பவுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எதுவுமே ஸ்பெண்டே பண்ணக்கூடாது. எந்த ஸ்பெண்டிங்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பண்ணக்கூடாது. நீங்கள் செக்கிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி தான் அந்த ஸ்பெண்டே பண்ணணும். இதுதான் வந்து ஆக்சுவலி ஓவரால் ஜிஸ்ட். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.